ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம டைரக்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. பார்ட் டைமா ஒரு ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. மயக்கம் போட்டு விழுந்துட்டா போல இருக்கு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த காலத்து பிள்ளையோல நம்பவே முடியல, பாய் ஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும், அதுக்காக இப்படியா, உன்னோட உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அதனால பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோ, பிரெக்னென்ட் ஆகி தொலைஞ்சிட்டீங்கன்னா என்ன பண்றது, படிக்கிற புள்ள பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லும் போது சுத்தி இருக்க எல்லாருமே ஹீரோயினை பத்தி காசிப் பேசி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. டியூஷன் ஃபீஸுக்காக இந்த வேலையில இறங்கிட்டியான்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா. 1 மந்த் முன்னாடி ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்வியூக்காக போயிருப்பா, ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்காக தான் போயிருப்பா. ஆனா அங்க போயிட்டு யார்கிட்ட கேட்கறது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்திருப்பா. ஏன்னா இப்பதானே காலேஜ் படிக்க போறா, நமக்கு வந்து கிடைக்குமா வேலைங்கிற மாதிரி யோசிக்கும் போது அங்க ஒருத்தன் வந்து கோட் போட்டு நின்றுட்டு இருக்கான். இவன் தான் ஹீரோவோட அசிஸ்டன்ட். அவன் வந்து ஹீரோட அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ணிருக்கேன், நான் மருந்து கூட ஆல்ரெடி கலந்து ஹீரோக்கு கொடுத்துட்டேன், கண்டிப்பா இன்னைக்கு நீங்க நினைச்சது நடந்தே தீரும், அவரை நான் ஃபேமிலி மேனா ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அந்த இடத்துக்கு போயிட்டு இன்டர்வியூ இங்கே நடக்குதுன்னு கேட்கும் போது ஆமா ஆமா இங்கதான் நடக்குது, வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். உள்ள போய் பார்த்தா ஹீரோ வந்து அப்படியே ஒரு ரக்கடான பாய் மாதிரி உட்காந்துருக்கான். முன்னாடி நிறைய பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாக்குற என்ன இழண்டா இது, எல்லா பொண்ணுங்களும் ஏன் இப்படி நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோ இப்படி வந்து அந்த சிகரெட் தான் தட்டுறான். பார்த்தா எல்லாரும் டக்கு டக்குன்னு ஷர்ட்டை கழட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் யோசிக்கிறா, எது ஷர்ட்டை கழட்டணுமா, இன்டர்வியூல இதெல்லாம் பண்ணுமான்னு சொல்லி யோசிச்சுவ. சரி ஷர்ட்டு தானே, அவ்வளவுதான் ட்ரெஸ் போட்டிருக்கோமேன்னு சொல்லி கழட்டுறா. அப்போ வந்து ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை. ஆனா அசிஸ்டன்ட் பார்த்துட்டான். ஹீரோயினோட கழுத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு பர்த் மார்க் இருக்கு. அந்த மார்க்குக்கு பொண்ணுதான் ஹீரோக்கு ஒய்ஃபா வருவான்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சவன் ஹீரோக்கு வந்து மருந்து கலந்து கொடுத்துட்டான் போல இருக்கு. ஹீரோ கேட்குறான், என்னத்தடா கலந்து தொலைஞ்சன்னு கேட்கும் போது சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஃபைட்டிங் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை எப்படியாவது கூட்டு கூட சேர்ந்து ஓடிலான்னு ட்ரை பண்றா. ஆனா எல்லாரும் கதவு லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவளால வெளியிலேயே போக முடியல. ஹீரோ வேற பக்கத்துல வந்து செம்ம போதையில இருக்கான். அவனே அறியாம அவளை கிஸ் பண்ணிடுறான். இவ்வளவு எவ்வளவோ ட்ரை பண்றான் அவன் தடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ஸ்டாப் பண்ற மாதிரியே தெரியல. விட்டு தொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனவன். இங்கே பாருங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் இதுக்காக வரல, நான் ஒரு இன்டர்வியூக்காக வந்தேங்க, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என்ன விட்டுருங்கன்னு சொல்லும் போது அவனை அனுப்பி விட்டுட்டான். அசிஸ்டன்ட் வெளில வந்தோடனே இதை பார்த்துட்டு என்னம்மா இங்க பண்ற உள்ள இல்லாமன்னு கேட்கும் போது இங்கே பாருங்க, நாங்க இதுக்காகலாம் வரலங்க, நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்தேங்கன்னு சொல்லும் போது சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை நம்பி நான் மருந்து கலந்து கொடுத்துட்டேன், அந்த மருந்தை வந்து இப்போ அவன் குடிச்சதுனால அவன் கண்டிப்பா வந்து ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம இருப்பான், அவனுக்கு என்ன வேணா ஆகலாம், அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லும் போது எது நான் காரணமா, நான் டியூஷன் ஃபீஸ்க்காக தான் வந்தேன்னு சொல்லும் போது எவ்வளவு ஃபீஸ் வேணுமோ நான் பே பண்றேன், ப்ளீஸ் உள்ள போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். எங்க ஹீரோவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே ஹீரோயின் பயப்பட ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஏன்னா இவ மெடிக்கல் தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு நல்லாவே தெரியும் அந்த மெடிசனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்கலான்ட்டு தான் உள்ள போறா. இவ போயிட்டு எங்க உங்களுக்கு எப்படி இருக்கு ஹெல்த் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள அவன் வந்து இப்படி ஹீரோயினை பார்த்துவன் டக்குன்னு ஹெல்த் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயினுக்குமே என்னன்னு தெரியல, ஹீரோ பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதனால அவளும் எதுவுமே நோ சொல்லல. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அட கன்றாவி, என்ன பண்ணி தொலைச்சேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அந்த ஆளால நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இவளுக்கோட நம்பருக்கு வந்து காசை கூட அனுப்பி வச்சுட்டான் போல இருக்கு. அதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் கேட்குறான், என்ன பாஸ், மேடம் வந்து எப்போ வரப்போறாங்க நம்ம வீட்டுக்கு, எப்போ மேரேஜ் டேட் அனௌன்ஸ் பண்ண போறோம்னு சொல்லி கேட்கும்போது மேடமா யாரை சொல்றேன்னு சொல்லி கேட்கும்போது நேற்று நைட்டு வந்தாங்களே மேடம், அவங்க உங்களுக்கானவங்கன்னு சொல்லும் போது இங்கே பாரு தேவலாம் பேசிக்கிட்டு இருக்காத, ஆப்பிரிக்கால வந்து ஒரு வேகன்சி காலியா இருக்கு நம்ம கம்பெனியோடது, அங்க போய் மாத்தி விட்டுருவேன் பாத்துக்கா, போய் அங்க மாடு மேய்க்க வேண்டியதானு சொல்லும் போது இல்ல வேணாம் பாஸ், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைலண்ட் ஆயிடுறான். ஆனா ஹீரோவுக்குமே வந்து ஹீரோயின் பத்தி தாட் அப்பப்போ வரதான் செய்யுது. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிறான், ஹீரோயின் காசுக்காக தான் நம்ம கூட இருந்தா, அவ வந்து எப்படியும் காசுக்காக இந்த மாதிரி வேலை பார்க்குற பொண்ணுதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்படி சொல்லி மனசு அவனே அவன் தேத்திக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினுக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இப்ப வந்த பணம் வந்து டியூஷன் ஃபீஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு வச்சிருந்திருப்பா. ஆனா அந்த பணம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்கு அக்கௌண்ட்ல. என்ன விஷயம்னா இவளோட ஆன்டி தான் அந்த காசுலாம் எடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. இவளோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஆன்டி தான் இவளை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப மோசமானவங்க. அவங்க என்ன பண்றாங்க, இங்கே பாரு என்ன பிரச்சனை உனக்கு, உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் உனக்கு சோறு போட்டு வளர்த்தேன்னு தெரியுமா, அதுக்காக நீ உயிரே கொடுக்கலாம், இந்த காசு எடுத்ததுக்கு என்னமோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இன்னும் கொஞ்சம் காசு சம்பாரிச்சு எனக்கு அனுப்பி விடுற வழியை பாருன்னு சொல்லிட்டு
திட்டிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு வர வாமிட் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவங்க திட்டினது வேற ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இது நோட் பண்ண டாக்டரும் கேக்குறாங்க, ஏம்மா என்னாச்சு உனக்கு, பிரெக்னெண்டா இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் டேப்லெட் போட்டேன், நான் எப்படி பிரெக்னெண்டா இருப்பேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது, எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துக்கோமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க, அதனாலதான் சொல்றேன், தேவையில்லாத இதுல போய் மாட்டிக்காதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கம்பெனில இருக்க எல்லாருமே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, இவங்க கம்பெனியை வந்து வேற ஒரு ஆள் வாங்கிட்டாங்களாமா. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு, அவர் இன்னும் பேச்சுலரா வேற இருக்காராம். கண்டிப்பா அவர் எப்படியா இம்ப்ரெஸ் பண்ணிட்டா நமக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் பெருசா கண்டுக்கல, யாரு வந்தா நமக்கு என்னங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கா. இவளோட பேரு லாஞ்சி. லாஞ்சிக்கு வந்து ஹீரோயினை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன முன்னாடி வந்து மயக்கிற தின்னுட்டு இருக்கியா, பின்னாடி போன்னு திட்டிக்கிட்டு இருக்கா. கூடவே எல்லாரும் சேர்ந்து கலாச்ச உடனே ஹீரோயினும் எதுவும் பேசாம பின்னாடி போய் நின்னுக்கிறா, நமக்கு எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோ தான் புதுசா இந்த கம்பெனியை வாங்கியிருக்கான் போல இருக்கு. ஹீரோட ஃபேஸை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயம் வந்துருச்சு, எங்க இவன் நம்மளை கண்டுபிடிச்சிருவானு சொல்லிட்டு. ஹீரோவுமே அப்படிதான், அவளை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா டைரக்டா அவகிட்ட எதுவுமே பேசல, அவளை தெரியாத மாதிரியே வந்து அப்படி மூஞ்ச திருப்பிட்டு வந்துடுறான். உடனே ஹீரோயினோட ஓனரும், வாங்க பாஸ் வாங்க உள்ள வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது, ஹீரோ வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்துறான், அதாவது ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதுல இருக்க கொஸ்டினுக்கு யாரெல்லாம் நல்லா ஆன்சர் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹீரோவோட மெயின் பிரான்ச்ல வந்து வேலை கிடைக்கும். அதுக்கான டெஸ்ட் தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எழுதுறாங்கிறத விட ஹீரோவை பத்தி எல்லாம் காசி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் அந்த டெஸ்ட்லயே கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கா. ஆனா லாஞ்சி எல்லாம் டெஸ்ட் எழுதுற மாதிரி தெரியல, ஹீரோவை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. கரெக்டா அந்த டைம் பார்த்து ஹீரோவும் உள்ள என்ட்ரி கொடுக்குறான். வந்து எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உட்காந்துருக்கதையும் பாக்குறான். ஹீரோயின் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியுறா அவன் கண்ணுக்கு. இவளுக்கு நம்மள தெரியலையா இல்ல வேணும்னே அவாய்ட் பண்றாளாங்கிற மாதிரி இவனும் யோசிக்கிறான். அதே மாதிரிதான் ஹீரோயினும் யோசிக்கிறா. ஆனா ஹீரோ வந்து எதையும் வெளியில காமிச்சிக்காம இந்த டெஸ்ட் பேப்பர்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஹீரோக்கு 38 வயசு ஆகுது. ஆனா இன்னமும் வந்து மேரேஜ் பண்ணிக்காம சிங்கிளா தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து நம்பிக்கை அதிகம். அதனால இந்த பத்திலாம் யோசிக்கிறதே இல்லை மேரேஜை பத்தி. அப்பதான் வந்து அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்டு, எல்லாம் டஸ்ட்பின் மாதிரி இருக்கு, ஒருத்தையும் ஒழுங்கா ஆன்சர் எழுதவே இல்லைன்னு சொன்னவன் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து, குப்பை தொட்டியில கிடைச்ச வைரம் மாதிரி ஒரு பொண்ணு மட்டும் செம்மையா ஆன்சர் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வாங்கி பாக்குறான். எல்லா ஆன்சரும் அவ்வளோ பக்காவா இருக்கு. இந்த பொண்ணை நான் கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி யோசிச்சவன் இது ஹீரோயினை தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கற்பனைக்கே வந்துட்டான். அதனால என்ன சொல்றான், அவங்களையே நம்ம வந்து மீட் பண்ண சொல்லணும், பேசாம நம்மளே போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிடும் போது அசிஸ்டன்ட் கேட்கிறான், ஏன் பாஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்கும் போது, அப்படிலாம் இல்ல, வா போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அப்படியே போகும்போது ஹீரோயின் கூட இருந்த ஞாபகம் தான் வருது அவனுக்கு. அவனால அவ்வளவு சீக்கிரம் மறக்கவே முடியல. ஆனா அவனுக்கு என்ன டவுட்னா, இவ உண்மையிலே இன்னசென்ட்டா இல்ல நம்ம கிட்ட நடிச்சு ஏமாத்தி நம்மளை செடியூஸ் பண்ண பாக்குறான்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கன்ஃபியூஷன்ல தான் இருக்கான். சரி ஓகே நேர்ல போய் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சாப்பிட ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷனாவே இருக்கு. உடனே வாமிட் பண்ணிட்டு வந்து சாப்பிடும்போது சுத்தி இருக்க எல்லாருமே தப்பா பேசி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லாரும் பேசுறாங்கிறத தாண்டி இந்த லாஞ்சி தான் ஆரம்பிச்சிட்டா. உடனே, என்னம்மா பிரெக்னெண்டா இருக்கியா, நினைச்சேன் டியூஷன் ஃபீஸ்க்காக எல்லா வேலையும் பார்த்து பிரெக்னென்ட்டும் ஆயிட்டீங்க, வேற என்னென்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப ஹீரோவையும் செடியூஸ் பண்ணாதானு சொல்லி கேட்கும் போது, அதெல்லாம் இல்லை என்ன விடுங்கன்னு சொல்லும் போது இவ வேணும்ட்டே அவள்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயின் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா வராததுனால இவனே வந்து காஃபிடேரியாவுக்கு வந்துட்டான். உடனே பாஸ் அவனை குறுக்க ஸ்டாப் பண்ணி, என்ன நீங்க உள்ள போறீங்க, நான் போய் கூட்டு வரேன், யாரை கூட்டு வரணும்னு சொல்லி கேட்கும் போது, நானே பாத்துக்கிறேன், நீ உள்ள வரான். பார்த்தா எந்த இடத்துலயே ஹீரோயினை காணும். என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஹீரோயினை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்காளுங்க. இவளுங்க அடிச்சிருப்பாளுங்க போல, அந்த ஹீரோயினுக்கு அடிபட்டு இருக்கோம், அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி அடியில கட்டி போட்டு வச்சிருக்காளுங்க. உடனே ஹீரோ கேட்கிறான், அந்த ஸ்வீட் ஹார்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த பக்கம் வந்து யாருமே கை தூக்க மாட்டேன்றாங்க. அப்ப ஹீரோயினா தான் இருக்குமோ, ஒருவேளை சாப்பிட்டுட்டு போயிருப்பாளோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது லாஞ்சி ஹீரோ ஸ்டாப் பண்ணி, இங்கே பாருங்க நான் தான் அந்த ஸ்வீட் ஆர்ட்டு, ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சேன், உங்களை பார்த்தோன்னே ஃப்ரீஸ் ஆயிட்டேன்னு சொல்லும் போது, அப்படியா சரி ஓகே குட் ஒர்க், நாளைக்கு வேலைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். உடனே அசிஸ்டன்ட் கேட்கிறான், என்னாச்சு நீங்க வேற யாரையும் தேடி வந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லும் போது, மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் இப்பதான் அவுத்து விடுறாளுங்க. ஹீரோயின் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், இதை விட ரணகலமா இருக்கும், அதனால ஒழுங்கா வாயை மூடிட்டு கிளம்பிடு இந்த இடத்த விட்டுன்னு சொல்லிட்டு லாஞ்சி அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விட வந்து உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு அவளுக்கு. அவ ஃப்ரெண்டு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அவளை.
சரின்னு மெடிசன் வாங்க தான் போறான் மெடிக்கலுக்கு. இந்த வாமிட்டை பார்த்தோன்னே அவளுக்கே ஒரு டவுட் இருக்கு. எதுக்கும் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம்னு சொல்லி யோசிச்சவ அதுக்கு தான் போய் கிட்டு வாங்கிட்டு இருக்கா. நர்ஸும் ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏம்மா பிரெக்னெண்டா இருக்கேன்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லைங்க, சும்மா செக் பண்ண தான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தவ டெஸ்ட் பண்ணி பார்க்கறா, 2 கோடு வந்துருச்சு. அவ்வளோதான். ஹீரோயினுக்கு வந்து மனசே இல்லை, மனசே விட்டுடுறா. என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நான் படிக்கணுமே, அதுக்கு என்ன பண்றது, என்னோட செலவே என்னால் பார்த்துக்க முடியல, இந்த குழந்தை வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சவ டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறா. டாக்டர் கிட்ட போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. இங்கே பாருமா, முதல்ல இது வந்து உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தெரியும் அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன இல்லை தெரியும்னு சொல்கிற, போய் சொல்கிறியா என்னன்னு கேட்கும்போது இல்லை நான் அபார்ஷன் பண்ணணும்னு கேட்கும்போது அவங்களுமே சரி ஓகே நீ வந்து சைன் மட்டும் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லி ஒரு ஃபார்மை கொடுத்து நாளைக்கு வந்துருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் தான் ஹீரோட அம்மாவை சமாளிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அங்கேருந்து டென்ஷனாகி போயிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், பாஸ்க்காக இதுக்கு மேலே எந்த வேலையும் என்னால் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கேன், நீங்க ஏன் இன்னும் என் மேல டென்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்னடா பண்றது, அவன் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான், 38 வயசு ஆயிருச்சு, சிங்கிளாவே சுத்துறான், குடும்பத்துக்கு வாரிசு வேணாமாடான்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபீல் பண்ணும்போது அசிஸ்டன்ட் பாக்குறான். அப்படியே அந்த பக்கம் பார்க்கும்போது ஹீரோயின் நடந்து போற மாதிரி தெரியுது அவனுக்கு. இது வந்து பிரெக்னன்சி வார்டு, இங்க எதுக்கு இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சவன் அப்படியே ரிசப்ஷன்ல விசாரிச்சிடுறான். இவ வந்து பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிறது வந்து இவனுக்கு தெரிஞ்சிருது. உடனே ஓடி போய் மேடம் கிட்ட சொல்றான், மேடம் நீங்க வந்து பாட்டியாக போறீங்க, போறால அந்த பொண்ணு தான் வந்து உங்களோட மருமக அப்படின்னு சொல்லும்போது அவளா அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அழுதுகிட்டே போய்கிட்டு இருக்கா. இவங்க வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு நல்ல பொண்ணா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி நீ அப்பாவா போறேன்னு சொன்ன உடனே ஹீரோ உடனே அங்க வந்துடுறான். இவங்களும் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஆனா இவன் நம்ப மாட்டேங்கிறான். இது எப்படி என்னோட குழந்தைன்னு நம்ப முடியும்னு சொல்லி பேசும்போது என்ன பாஸ் இப்படி பேசுறீங்கன்னு அசிஸ்டன்ட் வரும்போது நீ வாய் மூடுறா, நான் எங்க அம்மாட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அது என் குழந்தை இல்ல, அந்த பொண்ணு வந்து உங்களோட மருமக கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பேசும்போது அசிஸ்டன்ட்டும் இங்க பாருங்க பாஸ், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது 1 மில்லியன் என்கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்காடா, வாய் பேசாத வாய மூடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க டாக்டர் வந்துடுறாங்க. இவன் வந்து டாக்டர் கிட்ட சொல்லி டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்திருப்பான். ஹீரோயினோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பா இவன் தான் தெரிஞ்சிருது. அவனுக்கு குஷி தாங்க முடியல. இப்ப வந்து ஹீரோயின் ஆல்ரெடி அவனுக்கு லைட்டா பிடிக்கும். இப்ப இது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் எப்படியாவது பாத்துக்கணும்னு சொல்லி யோசிக்கிறான். அதை விட அவங்க அம்மா வேற எங்கே பாரு என் மருமகளுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான் சொல்லும் போது அப்போ வந்து டாக்டர் சொல்றாங்க அவங்க நேற்று அபார்ஷனுக்காக தான் வந்தாங்கன்னு சொல்லும்போது அபார்ஷனா, ஆமா நான் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது கூட அந்த பொண்ணு கண்ணு ஃபுல்லாக தண்ணி வலிஞ்சிட்டு இருந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியல அந்த பொண்ணுக்குன்னு சொல்லி யோசிக்கும் போது அவள் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்குறான். இவ பேர் தான் ஸ்வீட் ஹார்ட்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து வேணும்னே இந்த லான்ச் இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சவன் டைரெக்டாக அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் வேற ஆல்ரெடி வந்து ஹீரோயினோட பாஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் போல இருக்கு எல்லா விஷயத்தையும். இது தெரிஞ்சு லான்ச்சி என்ன பண்றா, ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கா. அவளுக்கு விருப்பமே இல்லாம அவளை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா இவதான் தேவையில்லாம நமக்கு பிரச்சனையா இருக்கா, இவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளை எப்படியாவது வந்து இந்த இடத்த விட்டு போக வச்சிருன்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து விட்டு எங்கே பாரு இந்த பொண்ணை கூட்டிட்டு நீ எங்க வேணா போ, நான் அதை பத்தி கேட்க மாட்டேன், என் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லும் போது ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வேற அவன் மேல பாயிரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்போ கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோயினுக்கு வந்து கோட்லாம் போட்டு விட்டுட்டு ஒண்ணுலன்னு சொல்லும் போது ஹீரோயின் பயந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. லாஞ்சிக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சவ இங்க பாருங்க அவளை நம்பாதீங்க, அவ பிரெக்னெண்டா இருக்கா, வேற ஒரு ஆளோட குழந்தை வந்து அவ வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்கு, அவ நல்லவளே இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். அது ஏன் குழந்தை தான், வாய மூடுறியா அப்படின்னு சொல்லும் போது இது உங்க குழந்தையா அப்படின்னு சொல்லி ஒன்னும் புரியாம இவ முடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்க என்னை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன்னை விடணுமா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, அவளை கஷ்டப்படுத்திட்டு இருந்தலன்னு சொல்லும் போது ஹீரோயினுமே வந்து அதான் எல்லா ஹீரோயினும் இந்த மாதிரி விஷயத்துல நல்லவங்களா இருப்பாங்கல்ல, மன்னிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு அவளை மன்னிச்சு விட சொல்லிட்டு ஹீரோ கூடயே அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் ரொம்ப பயத்துல இருக்கா. ஹீரோ காருக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை மருந்து போட்டு விடுறேன் கையை காட்டுன்னு சொல்லி மருந்து போட்டு ட்ரை பண்ணும்போது ஹீரோயினுக்கு வந்து இவ்வளோ நல்ல பையனா அப்படின்ற மாதிரி தோணுது. இங்கே பாரு கொஞ்ச நேரம் அசையாம உட்காருன்னு சொன்னோடனே லைட்டா பயமுத்துறான்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. இருந்தாலுமே இந்த மாதிரி கேரிங்கா ஹீரோயின் கிட்ட யாருமே இருந்ததே இல்லை. அதனால அவனை பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுறா. அவனும் வந்து வா போலான்னு சொல்லி ஒரு மால் கூட்டிட்டு போறான். ஹீரோயின் கேட்குறா இவ்வளோ பெரிய மாலான்னு கேட்கும் போது ஆமா இது என்னோடது தான் வா போலான்னு சொல்லி கூப்பிடும் போது
இல்லைங்க இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், வெளியில் பார்க்கலாமான்னு கேட்கும்போது எனக்கு ஒரு கால் வருது, நான் போய் இதை அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ போய் எது வேணுமோ வாங்கி வை, நான் வந்து பில் போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் வந்து அங்கே ஒரு ஷாப்புக்குள்ளே போகிறா. பார்த்தா அங்கே இருக்க ஆளுங்களை பார்த்தாலே வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்காங்க. ஹீரோயின் வந்திருக்கதோ ஃபேக்ட்ரி யூனிஃபார்மோட. சும்மா நம்ம சுடிதார் போட்டு பூ வச்சுட்டு போனாலே திங்கிற மாதிரி பார்ப்பாங்க, என்னமோ திருடிட்டு போகிற மாதிரி. அவளை சும்மாவா விடுவாங்க, அவளை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. இல்லைங்க நான் அந்த ஸ்கர்ட் தாங்க வாங்க வந்தேன்னு சொல்லும் போது, அதை தொட்டு அழுக்கு பண்ணிடாத, ஒரு ஃபேக்ட்ரி கேர்ளாக இருந்துட்டு நீ இதை வாங்க போறியா, அதோட விலை என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற ஓவரா பேசுது. ஹீரோயின் தொட்டாலே அந்த பொருள் அழுக்காயிடும் சொல்லிட்டு சேல்ஸ்கள் பேசும்போது அங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்க இன்னும் ஓவரா பேசுறாங்க. இங்கே பாருமா, உனக்குலாம் வந்து இங்கெல்லாம் கிடைக்காது, அங்கே 3 10 ரூபா 4 10 ரூபான்னு விற்கிது, அங்கே போய் ட்ரை பண்ணி பாரு, இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லும் போது நீங்கள் எப்படி அதை டிசைட் பண்ணுறது, எனக்கு வேணுமா வேணாங்கிறது நான் தானே டிசைட் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அதான் உன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுதே, நீ வாங்குவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லும் போது அந்த லேடி கூட வந்திருக்க ஒரு வேற இவ்வளோ முதல்ல வெளியில் அனுப்புங்கன்னு சொன்னோன்னே இந்த சர்ஸ்கள் வேற ஹீரோயினை பிடிச்சி வெளியே தள்ளுறதுலேயே குறியா இருக்கு. ஹீரோயின் வந்து பிரெக்னெண்ட்டாக வேற இருக்கால, அவளால் வந்து எதுவும் பேச முடியல, வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கு. ஹீரோயின் வெளியில போலான்ட்டு வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோயினை பிடிச்சி நிறுத்தி என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவ்வளோ வாடி இருக்கு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் கிட்ட கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்ல வரத்துக்குள்ளேயே இந்த லேடி பேச ஆரம்பிச்சிடுறா. இங்கே பாருங்க, இந்த இடத்துக்கு வரத்துக்குலாம் ஒரு லெவல் வேணும், அது விஐபியாக தான் இருக்கணும், நீ என்ன பாடி கார்டாக இருக்கியா, அவளுக்கு துணையாக வந்திருக்க, முதல்ல 2 பேர் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த ஸ்டாஃப் எவ்வளோ ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணுறா, ஆனால் இவ விடுற மாதிரியே தெரியல. இந்த லேடியும் ஓவராக பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா இவர் யாருன்னு தெரியுமா, இந்த கம்பெனியோட சிஓ இருக்கார்ல, அவருக்கு கீழே இப்போ வேலை பார்க்க போறாரு, புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு, அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லி ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கம்பெனி கீழே தான் இவன் வேலைக்கே சேர்ந்திருக்கான், அது தெரியாம அந்த லேடி பேசிக்கிட்டு இருக்கா. உடனே ஸ்டாஃப் காலிலே விழுந்துட்டா. ஹீரோ உடனே சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறான், இங்கே பாருங்க இவங்க 3 பேரையும் பிடிச்சி வெளியில் தள்ளுங்கன்னு சொல்லும் போது இந்த ஆள் டென்ஷன் ஆகி உன்னால தாண்டி என் வேலையே போக போகுதுன்னு ஓங்கி ஓங்கி கணத்திலே அரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ எதுவுமே கண்டுக்கல. வாட்ச்மேனை வர சொல்லி 3 பேருமே வெளியில அனுப்பி விட்டுடுறான். ஹீரோக்காக பொக்கேலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்குறான். நான் உனக்கு இப்படி விட்டுட்டு போயிருந்திருக்க கூடாது, உனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா தான் போயிருந்துருக்கணும், உனக்கு தனியாக விட்டதுக்கு சாரின்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோயின் ஹாப்பியாக அதை வாங்கி வச்சுக்கிறா. ஆக்சுவலாக வந்து அவளுக்கு இதை பொக்கே வாங்க தான் வெளியில் போயிருப்பான் போல. அப்போ அந்த இடத்துக்கு மேனேஜர் வராங்க. வந்துட்டு இவங்க தான் வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க போல, நம்ம 2 ஐஸை வச்சு வைப்போன்னு சொல்லிட்டு வாங்க மேடம் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ட்ரெஸ் போட்டு காமிக்கிறதுக்கு. அவளுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்கு. ஹீரோ அதை பார்த்து இம்ப்ரெஸ்ஸே ஆகிடுறான். இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி கண் கொட்டாம பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேட்குறா, நல்லா இல்லையா நான் மாத்திட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது யார் சொன்னா நல்லா இல்லைன்னு, சூப்பரா இருக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அந்த இடத்த விட்டு. சரி ஓகே நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பிடலான்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வந்து அவளை ஸ்டாப் பண்ணி இங்கே பாரு எங்கே கிளம்புறதுக்கு நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட ஐடி உங்ககிட்ட தானே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகே இப்போ நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், அதுக்கு நீ சம்மதிக்கணும், நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாம், 1 இயர் கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கலாம், என்ன உனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு நீ இந்த இடத்த விட்டு போயிடலாம் சொல்லும் போது அது வரைக்கும் நான் இங்கே இருக்கணுமான்னு கேட்கும்போது ஏன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இல்லை நான் காலேஜ் போகணும், டியூஷன் ஃபீஸ் இருக்குது, அதுக்காக நான் வேலை பார்க்கணும், இவ்வளோ ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னோட 1 வருஷம் டியூஷன் ஃபீஸை நான் கட்டிடுறேன், என் குழந்தைக்காக இது கூட நான் பண்ண மாட்டேன்னா, இப்போ போய் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் ஓகேவா உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுமே வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே இவர் நம்மளை சேஃபாக தான் பார்த்துக்கிறாரு, இவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், நம்ம குழந்தையும் உயிரோட இருக்கும், நம்மளாலையும் படிக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறா. அதனால உடனே ஓகே சொல்லிடுறா. 2 பேரும் கான்ட்ராக்டும் போட்டு அதுல சைனும் பண்ணிடுறாங்க. இந்த மேரேஜ் படி ஹீரோயின் வந்து அவனோட ஒய்ஃபா 1 வருஷத்துக்கு வாழ போறா. இந்த மாதிரி தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து 2 பேரும் போய் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, என் கல்யாணம் எப்படிலாம் நடக்கும்னு யோசிச்சேன், எனக்கு யாருனே தெரியாத ஒருத்தர் கூட குழந்தையோட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போட்டோ எடுக்கிற இடத்துல உட்காந்துருக்கா. 2 பேரும் மேரேஜ் ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. இவ்வளோ நேரம் கஷ்டம் இருந்தாலும் ஹீரோயினுக்கு இப்போ ஹாப்பி ஆகிடுது, நமக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு நம்மளை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஐடியை பார்த்துக்கிட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோ வந்து அதை பிடுங்கி வச்சுக்கிறான். அப்போ ஹீரோட அம்மா வேற கால் பண்ணி என் மருமக எங்கே இருக்கா, அவளை என்ன பண்ணனின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் நான் உங்கள் மருமகளை பண்ணல, அவிச்சா தின்ற போகிறேன், இருங்க கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் சரி நான் என் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி எங்கே போகிற, உங்கள் வீட்டுக்கு போறியா, நீ எங்கள் வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தவன் அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான்.
வீட்டுக்கு போனா பெரிய மாளிகை மாதிரி இருக்கா. வாசல்லே வந்து நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. தலை குனிஞ்சு வணங்கி வெல்கம் மேடம்னு வேற சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுவ. ஹாய்ங்க ஹாய்ங்க, வெல்கம்ங்க வெல்கம்ங்க, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ எதுவும் பேசாம உள்ள போலாமான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் வர, மேடம் வாங்க வாங்க, நான் தான் உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல உள்ள போய் பார்த்தா வீடே வேற லெவல்ல இருக்கு. இந்த வீட்லயே நான் தங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா வந்து, வண்டியா மருமகளே, உனக்காக தான் மாமியார் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எம்பிட்டு அழகா இருக்கா என் மருமக, உன்னை நான் எங்க எல்லாம் கூட்டு போகணும் பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே அப்படியே ஆன்டி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது ஆன்டியா, அதெல்லாம் வேணாம், என் அம்மானுக்கு அப்படின்னு சொன்னவங்க ஒரு அவங்க பாரம்பரிய முத்திரையை கொண்டாந்து கொடுக்குறாங்க கையில. அது ஹீரோயின் கையில கிழிச்சு வச்சிருது. இவ்வளோ ஷார்ப்பா யார் இது ரெடி பண்ணது? என் மருமக கையில ஒரு அடிப்பட்டா கூட என்னால் தாங்க முடியாது, போங்க இதை வந்து மாத்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, இது எப்படி அவங்க கையில கீரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஸ்டாஃப் பேசும்போது, என் மருமக கையில கீறது இந்த வீட்டுல எந்த பொருளா இருந்தாலும் அதை நான் உடனே மாத்திடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல் ரொம்ப பாசமா இருக்காங்க. ஹீரோயினுக்காக தனியா 2 மேடே அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஹீரோயினோட ஃபுட்டு பாத்துக்கிறது, அவளை டேக் கேர் பண்ணிக்கிறது, இது எல்லாத்துக்குமே. ஹீரோயின் கேக்குறா, நான் என்ன சின்ன குழந்தையா என்ன பாத்துக்கிறதுக்கு 2 ஆளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப ஹீரோட அம்மா கால் வருது. என்னோட கிராண்ட் சனுக்காக நான் புது பிளே ஏரியாவே வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன், அதுக்காக தான் ஆர்கிடெக்ட் கிட்ட பேச போறேன், நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, அம்மா போயிட்டு வந்துடுறேன், என்ன பார்த்து பத்திரமா இருக்கணும்டா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா கொஞ்சிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து அம்மா கிடையாது. அம்மா வந்து ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி பேசும்போது அவளுக்கு வந்து தன்னோட அம்மாவே பேசுற மாதிரி அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அப்படியே ஹீரோவை பார்த்து கேட்குறா, நான் இங்கேதான் இருக்க போறேனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, பின்ன என்ன, இங்கேதான் நீ இருக்கணும், போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. அப்படியே உள்ள போய் பார்த்தா இவளுக்கு ரூமை காட்டுறாங்க. ரூம் அவ்வளோ பெருசா இருக்கு. இப்படிப்பட்ட ரூமா, என்னோட வீடே இவ்வளோ சைஸ் தான், ஆனா கடைசியில இந்த ரூம் வந்து என்னோடதா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பக்கத்துலேயே வந்து நிறைய திங்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்காக பார்த்து பார்த்து வந்து மேடம் ரெடி பண்ணாங்க, இது எல்லாத்துமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல ஹீரோவோட ட்ரெஸ் வேற இருக்கு. இதுன்னு கேட்கும்போது, இது மாஸ்டரோட பெட்ரூம் தான், நீங்களும் மாஸ்டரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்ப நீங்க 2 பேரும் இங்கே தானே இருக்கணும், ஒரே ரூம் தானே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ இவங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. ஒன்றும் பயப்படாதீங்க, மாஸ்டர் நைட்ல வரமாட்டாரு, என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவாரு, நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு லேடியும் அங்கேருந்து போயிடுறாங்க. சரி நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து 7:30 கூப்பிடுது. அதான் ஹீரோயினோட ஆன்ட்டி. ஏதாவது ஒன்று கேட்பாங்கன்னு ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. சரி ஓகே அட்டன் பண்ணி பேசுவோம்னு சொல்லி கால் அட்டன் பண்ணும்போது, எங்க தான் சுத்திக்கிட்டு இருக்க நீனு, இந்த மாசம் காசே அனுப்பல அப்படின்னு சொல்லும்போது, ஆன்ட்டி இங்க பாருங்க, என்னோட டியூஷன் ஃபீஸை கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நான் என்ன பண்ணுதுன்னு கேட்கும்போது, இங்கே பாரு நாளைக்கு நீங்க வந்தே ஆகும், நான் இல்லைன்னு வச்சுக்கேன் நடக்கிறதே வேற, உன் ஆஃபீஸ்க்கே நான் வந்துடுவேன்னு சொல்லும்போது அவளும் சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. இந்த கிழமை ஒன்றும் நல்ல எண்ணத்துலலாம் ஹீரோயினை கூப்பிட, இவ வந்து ஒரு வயசான ஆளை பார்த்து வச்சிருக்கா இவளுக்கு மாப்பிள்ளையா. ஹீரோயினுக்கு எப்படியாவது இவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவரோட சொத்தை வாங்கிக்கலான்னு பாக்குறா. அவரு ஏதோ 4 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரா, அதை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. அந்த நிலத்துக்கு ஆசைப்பட்டுதான் ஹீரோயினை இவர்கிட்ட விற்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இது தெரியாம ஹீரோயினும் சரி ஓகே நாளைக்கு போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ தூங்கலாம்னு சொல்லிட்டு போறா. பார்த்தா வாசல்ல ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கான். அட கொடுமையே, இந்த நேரத்துல நான் இந்த ட்ரெஸ்ஸை போடணும், அப்பயே சின்னதா இருக்குன்னு யோசிச்சேன்னு சொல்லி யோசிச்சவ, நீங்க என்ன பண்றீங்க இங்கன்னு கேட்கும் போது, அதை நான் கேட்கணும், இது என்னோட ரூம்மா அப்படின்னு சொல்லும் போது, உங்களோட ரூமா, சாரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது, வெயிட் பண்ணி எங்க போறேன் நீனு, இல்லை என் ரூம்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ரூம் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும், இது எதுவும் கிளீன் பண்ணல, ஒழுங்கா இங்கேயே வந்து படுத்து தூங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஸ்டார்ட் பண்ணும்போது, நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போய் பெட்லேயே படுக்க வச்சிடுறான். அப்படியே கிட்ட போகும்போது, இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, நான் என்ன பண்ணேன், எம்மா டாக்டர் என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க, உனக்கு அப்பப்போ மசாஜ் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு, இல்லை ஸ்ட்ரெச் மார்க்லாம் வந்துடும் சொன்னாங்க, அதுக்காக மெடிசன் எடுக்க வந்த தோப்பாரு பெட்டில் தான் இருக்கு, நான் மெடிசன் போட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்னு சொல்லும் போது, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோமோ, என்ன நினச்சான்னு தெரியலையே நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கு. அப்படியே ஹீரோயின் தூங்கிடுறா. காலைல எழுந்து வந்து பார்க்குறா, டைனிங் டேபிளில் ஃபுல்லாக வந்து ஃபுட்டாக இருக்குது. இவ்வளோ சாப்பாடுலாம் பார்த்ததே இல்லை. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டு வாழ்ந்த பொண்ணுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. அங்கே இருக்க மெய்டு வேற பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க.
உடனே சாப்பிட்டு பாருமா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோயின் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே பாஸ் உங்களுக்காக ரெடி பண்ணது, அவர் கையாலேயே சமைச்சதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்காக சமைச்சாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சவ, நமக்காக இருக்காது, கண்டிப்பாக வந்து நம்ம வயிற்றுல வளர்ற குழந்தை வந்து நல்லா வளரணும்னு செஞ்சிருப்பான், நமக்காகவா செஞ்சிருக்க போறான்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோ வந்து ஆனால் இவளுக்காக தான் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பான், ஆனால் அது வெளியில காமிச்சிக்க மாட்டேங்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரசிச்சு சாப்பிடும் போது உன்னை சாப்பிட விட்டுருவேனான்னு சொல்லிட்டு வாமிட்டிங் சென்சேஷன் வேற வந்துட்டு இருக்கு அவளுக்கு. அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இது பார்த்து ஹீரோ என்ன பண்றான், டக்குன்னு ஓடி போய் ஒரு மெடிசன் எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அந்த மெடிசன் வந்து ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கு. ஹீரோயினுக்காகவே வந்து ஜெர்மனிலேருந்து வர வச்சிருக்கான் அந்த மெடிசனை. அதை போட்டோன்னே ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் நார்மலான மாதிரி தெரியுது. உடனே பக்கத்தில் இருக்க மெய்டு சும்மா இல்லாம இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், உங்களுக்காக தான் பாஸ் வர வச்சாரு சொல்லி சொல்லும் போது ஹீரோ கேட்கிறான், இதை மென்ஷன் பண்ண சொல்லி நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல பாஸ் தெரியாம சொல்லிட்டேன் மேடும் சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. சரி ஓகே நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது எங்க போறேன்னு ஹீரோ கேட்குறான். இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ கொஞ்சம் வேலை இருக்கேன், எனக்கு வேலையை முடிக்கணும்லன்னு கேட்கும்போது நான் தான் உனக்கு ஒரு கார்டு கொடுத்தேன்லன்னு சொல்லி கேட்கும்போது நீங்க கார்டு கொடுத்தீங்க தான், அதை வச்சு நான் வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டிடுவேன், மற்றபடியே செலவு காசு வேணாமான்னு கேட்கும்போது குழந்தையோட ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது குழந்தையோட ஹெல்த்தை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னோடனே அவன் டென்ஷன் ஆகி கிளம்பி போயிடுறான். இப்போ என்ன சொன்னாமா அவ்வளோ கோச்சிட்டு போறாரு, என்னை நான் பார்த்துக்க வேணாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா இவ. சரியான சிடுமுஞ்சா இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடிலேருந்து வந்து பிடிக்கிறான் ஹீரோயினா. இங்கே பாரு வேலைக்கு தானே போற, நானே உன்னை ட்ராப் பண்றவான்னு சொல்லி கூப்பிடும்போது இல்லைங்க நான் பஸ்ல போய்க்கிறேன்னு சொல்றா. இல்ல வா நானும் அந்த பக்கம் தான் போறேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவ மனசுக்குள்ள இருக்கிறதுலாம் என்னன்னா, இவ வந்து நம்ம கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தா, அதுக்கு காசும் வாங்கிட்டா, இப்போ வந்து ஒருவேளை இந்த மாதிரி நல்லவ மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாத்துறாளுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தாட் இவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவகிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அதே நேரம் ஹீரோயினை வந்து இந்த மாதிரி தனியா விடுறதுக்கும் இவனுக்கு வந்து தோணவே இல்லை. அதனால என்ன யோசிக்கிறான்னா, சரி ஷிஃப்ட் கம்மி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு இருந்த நைட் ஷிஃப்ட் எல்லாம் கட் பண்ணி விட்டுடுறான். இன்னைக்கு வந்து நான் கம்பெனிக்கு வரேன், அதனால எல்லாருக்கும் டின்னர் அரேஞ்ச் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஹீரோயினும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, அவ்வளோ சுத்தமாக முடியல. அந்த ஃபர்ஸ்ட் 3 months வந்து ரொம்ப முடியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஹீரோயினுக்கு இருக்கு. அவளால் எந்த வேலையும் பார்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இருக்க எல்லாருமே இது ஸ்மெல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளுன்னு சொல்லி டவுட் எல்லாருக்குமே வர செஞ்சிருது. அதை விட கூட இருக்க ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா, லாஞ்சி இருக்காள, லாஞ்சியை வந்து வேலை விட்டு தூக்கிட்டாங்களாம், அது ஏனே தெரியல, உங்ககிட்ட யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க யாருமே இப்போ வேலையில் இல்லைன்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்க சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு அங்கிளை இவ கரெக்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறான், அவர் பணக்காரராக இருப்பார், அதனால தான் இவளுக்காக இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது இவ ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கா. இதை மாதிரி மாறி மாறி கோல்டு வார் தான் போயிட்டு இருக்கு அந்த இடத்துல. அப்போ கரெக்டாக ஹீரோவும் என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோ வந்து இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாப்பிட்றதா வந்து வந்திருக்கான் மீட்டிங் மாதிரி. ஆனால் வந்தது ஹீரோயினை பார்க்க தான், அவள் எப்படி இருக்கா, இப்போ யாராவது அவளை புள்ளி பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்க்க தான் வந்திருப்பான். ஆனால் வந்து சொல்லிட்டு வந்தது வந்து நான் வந்து எல்லாருக்கூடையும் கெட் டுகெதர் மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் பக்கத்துலேயே தான் போய் ஒரு சீட்டில் உட்காடுறான். ஹீரோயின் யோசிக்கா, எங்கே நம்ம 2 பேருக்கு நடுவில் கல்யாணம் ஆனது சொல்லிடுவானோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே புதுசாக வந்து நம்ம பாஸ் வந்திருக்காரு, எல்லாரும் டோஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ட்ரிங்கை ஊற்றி சேர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, சாப்பிடக்கூடாது இல்லை, அதனால யோசிக்கிறா. இல்லை வேணான்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்க பொண்ணு சும்மா சும்மா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் எவ்வளவோ வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு கேட்காம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. முதல்ல பாஸ் வந்திருக்காரு, அவருக்காக சின்ன டோஸ்ட் கூட பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சும்மா இல்லாமல் அந்த பொண்ணை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு, ஓ டோஸ்ட் பண்ணணுமா, சாப்பிடணுமா, சரி ஓகே கொஞ்சம் அதிகமாகவே நீ ட்ரிங்க் சாப்பிடலாமே, தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னவன் அப்படியே திரும்பி பார்க்குறான் அசிஸ்டண்ட்டை. அசிஸ்டன்ட் வந்து கோட் அக்செப்டடுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு பண்டல் நிறைய வந்து ஆல்கஹால் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். நீங்கள் தானே ஹீரோக்காக குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, குடிங்க மேடம் குடிங்கன்னு சொல்லி பாட்டிலாக எடுத்து கொடுத்துட்ருக்கான். அவள் ஒரு கடத்தில் குடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது இவனே பிடிச்சி வாயில் ஊற்றி விட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு இது ரொம்ப ஓவரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாருங்க, நான் இருக்கும்போது இங்கே இருக்க யாரும் வந்து புள்ளி பண்ணக்கூடாது, அது எனக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு இருக்கான். கூடவே பாஸையும் சேர்த்து தான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஹீரோ ஸ்டாப் பண்ணி இது கொஞ்சம் ஓவராக இருக்குது அவள் விட்டுடலாமேன்னு சொல்லும் போது அவனும் சரி ஓகேன்னு மன்னிச்சு விட்டுடுறான். ஹீரோயின்
ஹாப்பி ஆயிடுது. ஹீரோ நம்ம சொல்றதெல்லாம் கேட்குறான்னு சொல்லி குஷி ஆகிடுறா. சரி ஓகே சாப்பிட்லான்னு பார்த்தா அவள் சாப்பிடணும்னு நினைக்கிற டிஷ்ஷு வந்து அந்த பக்கம் போயிடுது. இதை ஹீரோ நோட் பண்ணிட்டு அவகிட்ட ஃபுட்டு போகிற மாதிரி திருப்பி வைக்கிறான். ஆனால் அது ஹீரோயினுக்கும் தெரியக்கூடாதுல்ல. அதனால என்ன பண்ணுறான், ஸ்பைசியாக இருக்க ஒரு ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுறான். இவனுக்கு ஸ்பைசி சுத்தமாக ஒத்துக்காது போல இருக்கு. ஆனால் வந்து அது எதுவுமே வெளியில் காமிச்சிக்காம அவன் முடி நான் காட்டிக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு நல்லா தெரியுது. அதனால என்ன பண்ணுறா, அவள் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறா, ஸ்பைசி ஃபுட்லாம் சாப்பிட்டா ஒரு டேப்லெட் சாப்பிடுவல்ல, அது வச்சிருக்கியான்னு கேட்கும்போது இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் அதை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் அந்த டேப்லெட் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து அசிஸ்டன்ட் கேட்குறான், உங்களுக்கு தான் ஹீரோயின் மேலே லவ் இருக்குல்ல, அதை காட்ட வேண்டியதான்னு கேட்கும்போது இங்கே பாரு, அவ என் குழந்தைக்காக மட்டும்தான் அவளை வச்சிருக்கேன். குழந்தை பிறந்துச்சுன்னா அவளை துரத்தி விட்டுருவான், அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கேன்னு சொன்னவன் திரும்பி பார்க்குறான். ஹீரோயின் வந்து நின்றுட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி எங்கே போயிட்டு இருக்க, வா போலான்னு சொல்லிட்டு காரில் அவளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இருந்து. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் யோசிக்கிறான், பாஸுக்கு அறிவே கிடையாதுன்னு சொன்னவன் மேடம் கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது ஹீரோவோட அம்மா கிட்ட இது நடந்ததெல்லாம். இந்த பக்கம் ஹீரோ வந்து சரி நைட்டு ஹீரோயின் தூங்க வருவான்னு பெட்டெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தா. அவள் பக்கத்தில் படுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு இங்கே படுக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நான் ரூமில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கெஸ்ட் ரூமில் படுத்துக்கிறா. இந்த பக்கம் ஹீரோக்கு அதே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. காலைல சாப்பிட சொன்னா பிரெட்டை போட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப அவசரப்பட்டு அவள் மனசு கஷ்டப்படுத்திட்டோமோன்னு தோணுது அவனுக்கு. சரி அவளுக்காக குக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனே போய் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க கிட்டேயும் சொல்லிட்டு போகிறான். ஹீரோயின் வந்து பார்த்துட்டு சாப்பிட்றான், சூப்பராக இருக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே ஆன்ட்டிக்கிட்டேருந்து கால் வந்துருச்சு. ஆன்ட்டி சும்மாவாக இருப்பாங்க, அவங்க சொன்னது கேட்டோடனே சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு மெய்ட் கிட்ட சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பி போகிறா. மெய்டுக்கு எதுவும் தப்பாக தெரியுது, அதனால கால் பண்ணி ஹீரோவோட அம்மாவுக்கு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஆன்ட்டி வேற ஹீரோயின் மேலே பாசத்தை அப்படியே பள்ளி தெளிக்கிறாங்க. வாடா செல்லம் வந்து உட்காருடா சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வந்து அந்த தாத்தா உட்காந்துருக்காரு. அங்கிள்னு சொல்லி கூப்பிடுறா இவ. அதுக்கே அவர் வந்து அங்கிள்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த ஆன்ட்டி வேற அங்கிள்லாம் கூப்பிடாதம்மா அப்படின்னு சொல்லும் போது இவர் வேற வந்து நீ என்னோட ஒய்ஃப்மா அப்படின்னு சொல்லி பக்கத்துல வரும்போது ஹீரோயின் பயந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயோட அம்மா வந்துட்டாங்க. என்னதானே நடந்துட்டு இருக்கீங்க, அந்த பிள்ளைய போட்டு எதுக்கு பாடாப்படுத்திட்டு இருக்கா, அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான்னு சொல்லும் போது இருடா உன்னை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பாம விட மாட்டேன்டான்னு சொல்லி ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், 1 மில்லியன் வாங்கிட்டு தானே அவ கூட இருந்தா, இதுக்கெல்லாம் என்ன நீங்க என்ன சொல்ல போறீங்க, ரீசன் என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதான் அசிஸ்டன்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அன்னைக்கு வந்து அவங்க ஆக்சுவலா இந்த இன்டர்வியூக்காகவே வரல, அவங்க வந்தது வேற விஷயத்துக்காக. அந்த அப்ளிகேஷன் கூட என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் அவங்களை வந்து அனுப்பி வச்சிட்டேன், எல்லாமே மேடம் சொன்னதுனால தான், நீங்க தேவையே இல்லாம அவ மேல வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அசிஸ்டன்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோக்கு தெரியுது அவன் நம்மளை செடியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணல, அவள் இன்னசென்ட் தான், நம்ம கொடுத்த கார்டில் கூட 10,000 ரூபாய் தான் எடுத்து ஃபீஸ் கட்டியிருக்கா, மற்ற காசுலாம் செலவு பண்ணாமல் அப்படியே தான் வச்சிருக்கான்னு சொல்லி யோசிச்சவன் இப்போ தான் தோண்டு ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அவள் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சிச்சு போல. உடனே அங்கேருந்து ஃபேக்ட்ரிக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவ வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு யார் காரணம், எவன்டா அவன் வெளில வாடான்னு சொல்லி கூப்பிடும்போது சுற்றி இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோக்கும் தெரிய வந்துருச்சு, எங்கேயோ ஏதோ பிரச்சனை இல்லை ஹீரோயின் மாட்டிக்கிட்டான்ட்டு. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. அப்போ ஹீரோயினே கால் பண்ணி சொல்லிடுறா. அப்போ இவ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் ஃபோனை வேற பிடிங்கி போட்டு உடைச்சிடுறான். இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவும் என்ட்ரி கொடுத்துட்டான். இது எதுவுமே புரியாமல் அங்கே இருக்கிற ஆன்ட்டியும் ஆன்ட்டியோட பையனும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ குறுக்க வந்து இங்கே பாருங்க என் ஒய்ஃபை யாரை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லி கேட்ட உடனே எது ஒய்ஃபா, இவ்வளோ பணக்கார பையனா, எப்படி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது இவ வந்து பயந்துக்கிட்டு போயிட்டு ஹீரோக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா. உன்னை ஹீரோ கேட்குறான், எவ்வளோ நாளுக்கு பயப்பட போற, இப்படியே மறைஞ்சு மறைஞ்சு தான் வாழ போறியா, உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையும் நீ திருப்பி கொடுக்க வேணாம்னு சொல்லும்போது ஹீரோயின் போய் ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு இது எதுக்கு தெரியுமா, எங்கள் அம்மாவோட லேண்டை என்னை ஏமாற்றி எழுதி வாங்கினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அறை விட்டுட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு ஃபுட்டெலாம் கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து நமக்காக இவ்வளோ ரெடி பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு அவங்க ஆன்ட்டிகிட்டேருந்து சேவ் பண்ணதும் ஆன்ட்டியை வந்து இவ அடிச்சா தெரியுமா, அது என்னமோ பெருசாக ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அவளுக்கு. அப்போ மெய்டு வேற இது வந்து உங்களுக்காக பாஸ் பண்ணுதுன்னு சொல்லும் போது நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் குழந்தைய நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லும் போது மெய்டு சொல்கிறாங்க, பாஸ் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயின் தூங்குறதுக்காக ரூமுக்கு போகிறா. பார்த்தா கெஸ்ட் ரூமில் வந்து ஹீரோ உட்காந்துருக்கான். இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்கும்போது இது என்னோட வீடு, நான் எங்கே வேணா வருவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே தூங்கிடுறா. இவன் அப்போ கால் பண்ணி அசிஸ்டன்ட் கிட்ட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா ஹீரோயினுக்கு வந்து அவங்க அம்மாவோட விளையாண்டு
ஃபெயில் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுல அதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ட்டு. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கே அது எங்கே இருக்குன்னு தெரியாது. அதை வந்து கண்டுபிடிக்கணும் தான் அசிஸ்டன்ட் பேசிகிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் சொல்கிறான், பாஸ் நீங்கள் ஏன் பாஸ் இந்த மாதிரி இருக்கீங்க, நீங்கள் இப்படியே இருந்தால் ஹீரோயினுக்கு பிடிக்காது, நீங்கள் என்ன பண்ணணும், அவளை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுமா, என்னடா சொல்கிறேன்னு கேட்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், அவங்க ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் போய் கரத்தை கொடுத்து அவங்கள காப்பாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் உங்களை அடிச்சு காலே இல்லைங்கும் போது எல்லாம் எனக்கு தெரியும் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இருக்கான். எப்படியோ தேடி ஹீரோயினோட அம்மா இருந்த அப்பார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டான் போல. அங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு போகும்போது சின்ன வயசில் நான் இங்கே தான் இருந்தேன், எனக்கே இந்த இடம் எங்கே இருந்ததுன்னு தெரில, ஆனால் உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி கேட்கும் போது அசிஸ்டன்ட் அதெல்லாம் என்னோட பவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் உடனே அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த லேண்டை உன்னோட பேர்லேயே நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இது உனக்கு தான் சொந்தங்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப டச் ஆகிடுது. ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணதில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சரி வா போகலான்னு வெளியில் கூட்டிகிட்டு வரான். அப்போ ஒரு ஆள் வராரு. அவரோட பர்ஸ் தெரியாமல் கீழே விழுந்துடுது. அதில் பார்த்தா வந்து ஹீரோயினோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது. அதே ஃபோட்டோ ஹீரோயின் ஒரு செயின் வச்சுருப்பா, அந்த லாக்கெட்லேயும் இருக்கும். ஆனால் அது 2 பேருமே நோட் பண்ணலை. 2 பேருமே எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலாக இவர் தான் ஹீரோயினோட அப்பா போல். ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு இடத்துல மேடாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அங்கே வேலை பார்த்த பாஸ் வந்து அங்கே இருந்த பாஸ் வந்து அவங்கள ஏமாற்றி குழந்தையை கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பி வச்சிருப்பாரு. ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது கூட அவங்களோட சின்ன வயசு உருவங்கிறதுனால ஹீரோயினுக்கு சரியா அடையாளம் தெரியல. அதனாலதான் இவரை பார்த்தோன்னே அவளுக்கு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் காலேஜ் போறான்ட்டு அவளோட மாமியார் வேற பார்த்து ஒரு பேக்கும் சரி செருப்பும் சரி மாற்றி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறானா, இதெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு ஒரு ஸ்கூல் பேக் போதும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் பார்த்தா அது அவளுக்கு ஒரு வாட்ச் வேணும், டைம் பார்க்கறதுக்கு வாட்ச் வேணாமா, போய் இங்கே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாட்ச் ரிங்கு அசசரிஸ்ன்னு சொல்லி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் யோசிக்கிறா, இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு ஃபோன் வச்சிருக்கா. இங்கே பாரு, உலக வரைபடமே இதில் தான் இருக்குன்னு சொல்லி தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு அவளுக்காக ஒரு ஐஃபோனே வாங்கி கொடுக்குறான். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்கும் போது பார்த்தா போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் ரூமில் படுக்க வச்சிருக்கான். நெக்ஸ்ட் டே காலேஜ்லேயும் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டான். அங்கே வந்து ஒரு சீனியர் இருக்கான். இவனை வந்து ஹீரோயினுக்கு முன்னாடியே தெரியும் போல. ஹீரோயின் வில்லேஜில் இருக்கும்போது இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க தான் ஸ்காலர்ஷிப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இவன் கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன்தான். இவனை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து நீங்களா சீனியர்னு கேட்கும்போது அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இவன் மேலே ஒரு க்ரஷ் போல. இவளை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. திருப்பி இவ்வளோ அழகாகிட்டியான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் தள்ளி போய் உட்காந்துக்கிறா. இப்போ என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஹீரோ சும்மானே இருக்க மாட்டேங்கிறான். கப்பு கொடுக்கும்போது ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். சும்மா பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என்னதான் நடக்குதுன்னு சொல்லி வெளியில வரும்போது இவன் அங்கேயும் வந்து மறைச்சிக்கிட்டு அவளை கிஸ் பண்றான். ஏன் இப்படி பண்றீங்க, நான் காலேஜ் படிக்கிற இடத்துல இப்படி பண்ணாதீங்கன்னு கேட்கும்போது ஏன் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, என்ன மாதிரி ஒரு ஆளை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தான் அது தேவையில்லாத பிரச்சனை, அதனால தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் எதையும் கேட்காம வெளியில் வந்துடுறா. சரி வீட்டுக்கு போகலான்னு ட்ரை பண்ணும்போது சீனியர் வேறு அந்த இடத்துக்கு வந்து கை பிடிக்க ட்ரை பண்ணுறான். வா போகலாம் வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடும்போது இல்லை நானே போய்க்கிறேன் பாய் சீனியர்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவன் சும்மா இல்லாமல் 2 ஆளுங்களுக்கு காசு கொடுத்து ஹீரோயினை போய் மிரட்ட சொல்கிறான். அவனுங்களும் அதே மாதிரி போய் ஆக்ட் பண்ண இவன் ஹீரோ மாதிரி போய் ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஆனா ஹீரோ இது எதுக்குமே இடம் கொடுக்குற மாதிரி தெரியல. அங்கேருந்து வந்தவன் உங்க அப்பா உனக்கு ஃபோன் பண்ணாருப்பா, போய் பார்த்து பேசி என்னன்ட்டு, நான் கிளம்புறேன்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்பிடுறான். நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது இங்கே பாரு அவன் நல்லவன் கிடையாது, அவனுக்கு உன் மேலே தப்பான எண்ணம் இருக்கு, அதை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த எல்லாமே அவனோட செட்டப் தான், உன்னை யாரும் அடிக்கலாம் வரலன்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும், அவர் ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நான் வில்லேஜில் இருக்கும்போதுன்னு சொல்லும்போது ஹீரோ கடுப்பாயிட்டாங்கன்னு வந்துடுறான். அதெல்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட தான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் கேட்குறான், பாஸ் உங்க கூட நான் பிறந்ததுலேருந்து இருக்கேன் பாஸ், இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சிக்கவே முடியல, ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ வேற பேசாத, நீ சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்க, நீ எனக்கு ஐடியா சொல்ல போறியா, சரி ஓகே நீ இப்போ என்ன பண்ற, அந்த சீனியர் இருக்கான்ல அவன் ஃபேமிலி பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு எடுத்து கொடுன்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா அப்படியே காலேஜில் காட்டுறாங்க. இந்த சீனியர் இருக்கான்ல இவனுக்கு பிளான் போட்டு கொடுத்ததே நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட் தான் போல இருக்கு. என்னப்பா நேற்று பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடந்துச்சான்னு கேட்கும் போது இவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து ஃப்ரெஷர் பார்ட்டிக்காக தான் ரெடியாகி போய்கிட்டு இருக்கா. ஹீரோ இதை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக போகிறாளே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு
சிசிடிவி வேற ஃபிட் பண்ணிட்டு அப்படியே அவன் மறைஞ்சிருந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போயிருக்கான்னு பார்த்தா சீனியரும் வந்திருக்கான். சீனியர் ஏன் இங்கே வந்திருக்கான்னு சொல்லி ஹீரோயின் சுத்தமாக புரியல. ஏன்னா ஃப்ரெஷர் பார்ட்டிங்கிறது இப்போ நியூ ஜாயினர்ஸ்க்கு மட்டும்தான். இவன் ஏன் வந்திருக்கான்னு புரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அவன் கிட்ட வந்து வா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோயின் மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு ஒரே ஒரு பாட்டு மட்டும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாம், இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இந்த பக்கம் ஹீரோக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டு இருக்கு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் ஒய்ஃப் கையை பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு. அதை விட நம்ம அசிஸ்டன்ட் தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்படி பார்ட்டியும் முடியுது, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோ அப்போ கரெக்டாக போயிட்டு அவளை காப்பாற்றிட்டான். இருந்தாலுமே வந்து இந்த சீனியர் இருக்கான்ல, நீங்கள் எதுக்கு அவளை காப்பாற்றுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா அவன் என்னோட ஒய்ஃப்டா எருமை, என்னோட பொண்டாட்டியை நான் காப்பாற்றாம வேற யார் காப்பாற்றுவான்னு கேட்கும்போது சத்தியமாக இது எனக்கு தெரியாதுங்க, அவன் மேலே எனக்கு ஒரு லவ் இருந்துச்சுங்கும் போது உங்கள் ஊரில் லவ்னா இப்படி தான் தப்பாக நடத்துப்பிய பொண்ணுங்க கிட்டன்னு சொல்லிட்டு பாட்டில் தூக்கிட்டு அடிக்க போயிட்டான். ஆனால் ஹீரோயின் தான் வேணா விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறா ஹீரோவை. வீட்டுக்கு வந்த ஹீரோயினை பிடிச்சி செம்மையாக திட்டுறான். எப்போ பார்த்தாலும் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும்ல, இப்போ தெரிஞ்சிச்சா எல்லாம், இங்கே பாரு இதில் இருக்க என்னோட சொத்து எல்லாத்தையுமே உன் பேருக்கு நான் மாற்றி தரேன், என்னைய கூட உன்னை அடிமையாக வச்சுக்கோ, ஆனால் இந்த மாதிரி நீ எதுவும் பண்ணாத, நான் உண்மையாக சொல்கிறேன் ட்ரூவாக சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதனால தான் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், தெரியாமத்தனமாக நான் சொல்லிட்டேன் அன்னைக்கு நீ வந்து கோல்டன் ட்ரிகர்னு, அந்த மாதிரிலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறான். ஹீரோயின் வந்து யோசிக்கிறா இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாரு நீ டிவோர்ஸ் கேட்டாலும் நான் தரமாட்டேன், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுமே வந்து சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. அவனை வந்து ஹஸ்பண்டாகவே வந்து ஏற்றிக்க ட்ரை பண்ணுறா. 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே அப்படியே ஹீரோயின் அவனுக்காக ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து இன்னைக்கு வந்து லீவ் போட்டான் போல இருக்கு. 1 வீக் லீவ் போட்டுட்டேன், யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க, நம்ம 2 பேரை தவிர ஒரு மெய்டு கூட கிடையாது, வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு மாடியில் உட்கார வச்சுக்கிறான். அப்போ பார்த்தா காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா அசிஸ்டன்ட் தான். வந்துட்டியா, எப்போ பாரு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவனை அனுப்பி வச்சிடுறான். ஹீரோயினுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ப்ராப்பராக ரிங் வாங்கி தரல, அதனால மியூசியத்தில் வந்து அரிய வகை பொருள்கள்லாம் ஏலம் விடுவாங்கல்ல, அதில் ஒரு ரிங் வருதுன்னு கேள்விப்பட்டிருப்பான். அது வாங்குறதுக்காக தான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதே இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்திருக்காரு. அவர் வந்து கல்யாணமே பண்ணிக்கல போல இருக்கு, ஒரு பொண்ணை வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து அந்த ரிங்கை பார்த்த உடனே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு 10 மில்லியன் 20 மில்லியன் ஏற்றிக்கிட்டே போகிறான். இந்த பக்கம் வந்து அந்த புதுசாக அடாப்ட் பண்ணியிருக்க அந்த ஹீரோயினோட தங்கச்சி வேறு சும்மா இல்லாமல் மாற்றி மாற்றி அவளும் கேட்க 2 பக்கமும் எகிரிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ கடைசியா வந்து ஏலத்தை முடிச்சு அந்த ரிங்கையும் வாங்கி ஹீரோயின் கையில கொடுத்துட்றான். ஹீரோட அப்பாவுக்கு கடுப்பாகுது, என் பொண்ணுக்காக வாங்கலான்னு பார்த்தா அப்படி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹீரோயினோட தங்கச்சிக்கு வந்து இந்த ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது. அதனால அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா, எனக்கு அந்த பையன் தான் வேணும்னு சொல்லிட்டு. அவன் கல்யாணம் ஆனவன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால என்ன பண்றா, ஹீரோயின் படிக்கிற அதே யூனிவர்சிட்டிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போறா. அப்பதானே ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்கிட்டா தானே ஹீரோ கிட்ட வந்து இவ போக முடியும், அவங்க 2 பேர் பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமா பிளான் போட்டுட்டு தான் வரா. நான் புதுசா வந்திருக்கேன்ல ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்கா ஒரு ஹோட்டலுக்கு. அங்க போய் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்றா. இவங்க ரொம்ப புவர், இவங்ககிட்ட காசு இருக்காது பில் கட்டுன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி அந்த ஹோட்டலை புக் பண்ணி வச்சுட்டான் போல இருக்கு. அதனால அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்து பார்த்து தாங்கி தாங்கி இது பண்றாங்க. ஹீரோவுமே வந்து கரெக்டா பிக் பண்ற டைமுக்கு வந்துட்டு அங்க நிற்கும் போது உனக்கு ஹீரோயினோட தங்கச்சி பார்த்து நம்மளதான் கூப்பிட வந்திருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் ஹீரோயினை கிளம்பி கூட்டிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுவும் போகும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கார்டை கொடுத்து எது வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். 2 பேரும் வீட்டில் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், எவ்வளோ நேரம் தான் நானும் பேசிக்கிட்டே இருக்கிறது, வாடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு அவளுக்கு ரிங்குமே போட்டு விடுறான். 2 பேருமே வந்து அஃபிஷியலாக வந்து இந்த மேரேஜை வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்க தான் செய்யுது, ஆனால் மாமியார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால 2 பேருமே வந்து ஒரு பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தங்கச்சி வந்து, இங்கே பாருங்க நீங்கள் அவளை கல்யாணமே பண்ணிக்கூடாது, இப்போதான் அவனை மிகப்பெரிய சீக்ரெட்டு கண்டுபிடிச்சா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுவும் அவங்க அப்பா யாருன்னு கூட தெரியாது, உங்களை ஏமாத்துறான்னு ஹீரோ டென்ஷனாகி வந்து அவளை அடிச்சிடுறான். தெரியாதா, அந்த குழந்தையோட அப்பாவே நான் தான், அவள் என்னோட பொண்டாட்டி, நான் ஒன்றும் அவளை டேட் பண்ணல, நான் அவளை கல்யாணமே பண்ணிட்டேன்னு சொல்லும் போது இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லும் போது ஹீரோயினோட கழுத்தில் இந்த செயின் வந்து கலண்டு கீழே விழுந்துருது. அதை வந்து ஹீரோயினோட அப்பா பார்த்துடுறாரு. பார்த்தா அதில் தான் அந்த ஃபோட்டோ வந்து தெளிவாக போட்டிருக்குமே. அது அப்போ நீ என்னோட பொண்ணாமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறாரு. என் பொண்ணுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து இங்கே நடந்த கலவரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவளை கூட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். டாக்டர் சொல்கிறாங்க, குழந்தை பேத்துக்கு போகிற ஒரு பிள்ளையை எப்படியா பார்த்துப்பீங்கன்னு சொல்லி திட்டும் போது அவங்க அப்பா வேற போக மாட்டேன்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டு இருக்காரு.
ஆனா அவரை பார்த்தோன்னே ஹீரோயின் பயப்பட ஸ்டார்ட் பண்ணிடுறா. அந்த வருத்தத்துல வெளியில வந்தா இந்த தங்கச்சிக்காரி வேற சும்மா இல்லாம எனக்கு வந்து ஹீரோ வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, அவ என்னோட பொண்ணு, என்னோட சொந்த பொண்ணு. உன்னை வந்து நான் தத்தெடுத்து வளர்த்தாலும் சொந்த பொண்ணு மாதிரி தான் வளர்த்தேன். அதனால தான் சொல்றேன், நீ போய் ஒழுங்கா ஹாஸ்டல்ல தங்கி படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவளுக்கு வந்து அது பிடிக்கல. அதனால கத்தி எடுத்துட்டு வந்து அவரை குத்த ட்ரை பண்றா. அவருக்கு வந்து செம்மையா அடிப்படுது. ஹீரோயின் இந்த ஷாக்ல இருக்கும்போது இவ்வளவு ஒரு குத்து குத்திடுறா. இவளுக்குமே அந்த இடத்துல அடிபட்டுடுது. இது தெரிஞ்ச ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து எப்படியோ வந்து ஹாஸ்பிட்டல்ல டாக்டரையும் கூப்பிட்டுடுறான். ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினுக்கு வந்து 8 மாசம் தான் ஆகுது. ஆனாலும் வந்து குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பையன் பிறந்திருக்கான். இதை சொல்லும் போது ஹீரோ கேட்குறான், என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி உள்ள ஓடிடுறான். அவங்களும் நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அப்பதான் ஹீரோவுக்கு வந்து உயிரே வருது. ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்தாலும் கடைசியில் வந்து ஹீரோயின் அவங்க அப்பாவை மன்னிச்சு ஏற்றுக்கிறா. அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இப்போ வந்து அவங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக வாழ்கிற மாதிரி காமிச்சு இந்த ட்ராமாக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஹீரோயினோட அப்பா எதுக்கு அவங்க அம்மாவை பிரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பணக்கார குடும்பமாக இருந்ததுனால ஒரு மெய்டை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க அப்பா வந்து அவங்கள பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அவங்கள மறக்க முடியாமல் கல்யாணம் பண்ணிக்காம ஹீரோயினோட தங்கச்சியை வந்து அடாப்ட் பண்ணி அவங்கள வந்து வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஹீரோயின் கிடைச்சது அவருக்குமே சந்தோஷம் தான். இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கை தான் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியை வந்து ஆக்சுவலாக இது ஒரு ட்ராமா. இதை வந்து எனக்கு ஒருத்தவங்க சென்ட் பண்ணி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தோணுச்சு. ஆனால் இந்த ட்ராமாவில் வந்து எனக்கு நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினை எதுக்குடா இந்த மாதிரி ட்ராமாவில் ரொம்ப வீக்காக காட்டுறீங்க? ஹீரோயின் வந்து ரொம்ப வீக்காக அப்படியே வந்து நல்ல பொண்ணாக சாஃப்டாக அப்படி இருக்கணும். ஹீரோ வந்து பெரிய கம்பெனியோட சிஓவாக இருப்பார். வந்து பார்த்தோன்னே ஹீரோயின் மேலே வந்துடும். அவர் தான் காப்பாற்றுவார் எல்லா பிரச்சனையிலும். அதுவும் ஹீரோயின் அப்படியே மைன்யூட்டாக சாக போகிற டைமில் வந்து காப்பாற்றி உயிரை காப்பாற்றிடுவார். அந்த மாதிரிலாம் ஏன் காமிக்கிறீங்க? ஹீரோயினை கொஞ்சம் போல்டாக காமிச்சா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா பொண்ணுங்க வந்து கொஞ்சம் போல்டாக இப்போ தான் வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து இப்படி வீக்குங்கிற மாதிரி காமிக்காதீங்க. அவங்களையும் கொஞ்சம் போல்டாக காமிச்சா இதை பார்க்குறவங்க 4 பேர் வந்து நம்மளும் போல்டாக இருக்குன்னு தோணும்ல. அதுக்காக தான் சொன்னேன். அதுலேயும் வந்து கொலையே பண்ண வந்து கொலைகாரனாக இருந்தாலும் அவங்கள மன்னிச்சு விடுற அளவுக்கு தியாகிகளாக இருப்பாங்க இந்த ஹீரோயின்ஸ்லாம். பார்க்குறப்ப எப்பா இப்படிலாம் இருப்பீங்களா அப்படின்னு தோணுச்சு. அது உண்மையிலே அப்படி யாராவது இருக்காங்களான்னு தெரியல. ஆனால் சீரியல்ஸில் வந்து இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி காமிப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை.